வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி காட்டரிசி, மூங்கில் அரிசி, ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த அரிசி கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே கலந்த அரிசியை நான் 1 கப் அளவுக்கு இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கஞ்சியை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நைட்டே இந்த அரிசியை நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு சாஃப்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நைட்டே நம்ம ஊற வச்சுலாம். ஒருவேளை மதியத்துக்கு நீங்கள் லஞ்சுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு மதியத்துக்கு லஞ்சுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்காக நைட்டே இந்த அரிசியை 1 கப் அளவு அரிசியை ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நான். நைட்டு ஊற வச்ச அரிசி கூட நம்ம காலையில் எந்திரிச்ச பிறகு நம்ம 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊறினுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லாவே பாசிப்பருப்பும் நம்ம ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம கஞ்சியை ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த கஞ்சி பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 பல்லு பூண்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஊற வச்சு நம்ம அரிசி கூட நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். ஜீரகம், வெந்தயம், பூண்டு பல்லு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடியை போட்டு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் வரைக்கும் வேக வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா நமக்கு நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக நமக்கு கஞ்சி கிடைக்கும். நான் இன்றைக்கி 8 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். 8 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே வெந்து நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை திருவி நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை நம்ம இப்போ இதில் சேர்த்து கலந்துடலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு வேளை தேங்காய் பால் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம இது கூட ஹாட் வாட்டரை கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியான கஞ்சியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சாலும் கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.